அனைவருக்கும் வணக்கம். ஒரு பேரண்ட் டயக்னோஸ்டிக் அசஸ்மெண்ட்டுக்கு வராங்கன்னு வச்சுங்களேன், அவங்களோட ஃபர்ஸ்ட் கேள்வி என்னவா இருக்கும்ன்றது பார்த்தோன்னு வச்சுங்களேன், என் குழந்தை நான் எவ்வளவு தூரம் கூப்பிட்டாலும் திரும்பி பார்க்க மாட்டேன்றாப்ல, கூப்பிட்டா திமிரா நடந்துக்கிறாப்ல, ஒருவேளை காது கேட்கலையோ, ஆடியோமெட்ரி டெஸ்ட் கூட போகணும் சார் என்ற மாதிரி சொல்லுவாங்க. அது வந்து ஒன் ஆஃப் த ரெட் பிளாக் சைன் ஃபார் ஆட்டிசம். அப்படி இருக்கும் பட்சத்தில் அது எதனோட காசஸ்? ஃபர்ஸ்ட் சென்சரி சென்சிட்டிவ்னஸ், செகண்ட் டிஃபிகல்ட்டி இன் ப்ராசஸிங் சோஷியலி, தேர்ட் ஒரு விஷயத்துல வந்து அவங்க ப்ரீ ஆக்குபைடா இருக்கிறாங்கன்ற மாதிரி இருந்தா உங்களுக்கு அது மாதிரி நடக்கும். ஒரு டாய் கூட, ஒரே டாய், நீங்க நல்லா கவனிச்சிருப்பீங்க, ஆட்டிசம் உள்ள ஒரு குழந்தைங்க வெரி பெக்குலியர் இன் ஃபைண்டிங் அவுட், உங்களுக்கு பிடிச்ச டாய் ஒட்டி தான் வச்சு விளையாடுவாங்கன்ற மாதிரி இருக்கும். ஃபோர்த் ரிப்பீட்டேட்டிவ் லாங்குவேஜ், இதெல்லாம் ஒரு காசஸா இருக்கலாம். இதுக்கு பேரண்ட்ஸ் என்ன பண்ணலாம்ன்றது பார்த்தோன்னா, நேம் கூப்பிடுறத கொஞ்சம் ஷார்டன் பண்ணிட்டு அது கூட பாசிட்டிவ் அசோசியேஷன் வித் நேம். ஃபார் எக்ஸாம்பிள், திலீபன், உங்களுக்கு நான் சாக்லேட் வச்சிருக்கிறேன், திலீபன் உங்களுக்கு இந்த ஃப்ரூட் கொடுக்குறேன் சொல்லும்போது அவங்களோட ரெஸ்பான்ஸ் கொஞ்சம் பெட்டரா இருக்கிறதுக்கு பார்க்கலாம். செகண்ட், பேர் த சைல்ட் வித் பிடிச்ச ஆக்டிவிட்டியோட சைல்ட இம்ப்ளிமெண்ட் பண்ண பாருங்க. தேர்ட், ரொம்ப முக்கியமானது, பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் யூஸ் பண்ண பாருங்க வித் ஜென்டில் டச். இதெல்லாம் நான் லாங் வீடியோஸ்ல குறிச்சு பேசுறேன். நன்றி, வணக்கம்.